வணக்கம். தமிழ்நாட்டுல ஒரு நலத்திட்ட உதவித்தொகை இப்போ அது ஒரு பெரிய அரசியல் யுத்தத்தோட மையப்புள்ளியா மாறியிருக்கு. ஆமாங்க, ஒரு பரபரப்பான தேர்தல் வாக்குறுதியோட பின்னணியை தான் நாம இன்னைக்கு அலச போறோம். தமிழ்நாட்டுல லட்சக்கணக்கான பெண்களுக்கு மாசம் மாசம் கிடைக்கிற உதவித்தொகை டபுள் ஆகுமா? இதுதான் இப்போதைய ஹாட் டாபிக். இந்த கேள்விதான் அரசியல் களத்தையே அனல் பறக்க வச்சிட்டு இருக்கு. இப்போதைக்கு கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் கீழ தகுதியான பெண்களுக்கு மாசம் இந்த 1000 ரூபாய் தான் கிடைச்சிட்டு இருக்கு. ஆனா இப்போ இந்த 1000 ரூபாயை அப்படியே 2000 ஆக்குவோன்னு ஒரு வாக்குறுதி வந்திருக்கு. இதுதான் ஒட்டுமொத்த அரசியல் களத்தையும் சூடாக்கியிருக்கு. சரி, இது எப்படி இந்த நிலைமைக்கு வந்துச்சு? ஓகே, இந்த 2000 ரூபாய் வாக்குறுதி எங்கிருந்து வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த 1000 ரூபாய் திட்டம் எப்படி ஆரம்பிச்சது, அதோட பின்னணி என்னன்னு கொஞ்சம் பாத்திரலாம். நாம பேசுற இந்த முழு விஷயத்தோட சென்டர் பாயிண்டே இந்த திட்டம்தான், கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம். சிம்பிளா சொல்லணும்னா, தமிழ்நாட்டுல தகுதியான பெண்களுக்கு மாசம் டைரக்டா அவங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கே பணம் போடுற ஒரு அரசு திட்டம். இந்த திட்டத்தோட பயணம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. பாருங்க, 2021ல திமுகவோட தேர்தல் வாக்குறுதியா வருது. சரியா 2 வருஷத்துல 2023 செப்டம்பர்ல திட்டத்தை அமல்படுத்தவும் செஞ்சுட்டாங்க. ஆனா இன்னைக்கு இந்த உதவித்தொகைய அதிகப்படுத்துறது தான் அடுத்த எலெக்ஷனோட மெயின் டாபிக்காவே மாறியிருக்கு. இன்னைக்கு இந்த திட்டத்தோட இம்பாக்ட் சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப பெருசு. கிட்டத்தட்ட 1,30,00,000 பெண்கள் மாசம் 1000 ரூபாய் வாங்குறாங்க. இதனால ஆளுங்கட்சிக்கு, முக்கியமா பெண்கள் மத்தியில ஒரு பெரிய சப்போர்ட் கிடைச்சிருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, முதலமைச்சரே இந்த தொகையை அதிகப்படுத்தலான்னு ஒரு ஹிண்ட் கொடுத்திருக்கார். அதனால இந்த விவாதம் இன்னும் சூடு பிடிச்சிருக்கு. இப்போதான் அசல் கதையை ஆரம்பிக்குது. ஒரு நலத்திட்டம் எப்படி தமிழ்நாட்டோட 2 பெரிய கட்சிகளுக்கு நடுவுல ஒரு போட்டி வாக்குறுதியா கிட்டத்தட்ட ஒரு அரசியல் ஏலம் மாதிரி மாறுச்சு, வாங்க பாக்கலாம். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா, எதிர்க்கட்சியான அதிமுக 2026 தேர்தலை மனசுல வச்சு நாங்க வந்தா இந்த தொகையை 2000 ஆக்குவோம், அதுவும் ரேஷன் கார்டு வச்சிருக்கிற எல்லா பெண்களுக்குமே கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஏற்கனவே இந்த திட்டத்தை வெற்றிகரமா செயல்படுத்திக்கிட்டு இருக்கிற ஆளுங்கட்சியான திமுக இந்த போட்டிக்கு பதிலடி கொடுக்க தொகையை கண்டிப்பா உயர்த்துவாங்க. ஆனா எவ்வளவு உயர்த்துவாங்க, அதுதான் இப்போதைக்கு சஸ்பென்ஸ். இதனால என்னாச்சுன்னா, சாதாரணமா ஒரு நலத்திட்டமா இருந்த இந்த உரிமைத் தொகை இப்போ வரப்போற மாநில தேர்தலோட ஒரு சென்ட்ரல் பாயிண்டா மாறியிருக்கு. வாக்காளர்கள் மத்தியிலையும் இது பெரிய எதிர்பார்ப்பையும் விவாதத்தையும் கிளப்பியிருக்கு. சரி, வாக்குறுதி கொடுக்கறது யாருக்குமே ஈஸி தான். ஆனா இந்த அரசியல் வாக்குறுதிகளுக்கு பின்னாடி இருக்கிற ஃபைனான்ஷியல் ரியாலிட்டி என்ன, பணம் எங்கிருந்து வரும், அத பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நாம நோட் பண்ணணும். எதிர்க்கட்சி எவ்வளோ வேணும்னாலும் சொல்லலாம், ஆனா ஆளுங்கட்சிக்கு தான் இதோட கஷ்ட நஷ்டம் தெரியும். ஏன்னா அவங்க தானே ஏற்கனவே இந்த திட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. சோ இதுக்கு எவ்வளோ செலவாகும், என்னென்ன சிக்கல்கள் வரும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இது அவங்களுக்கு ஒரு விதமான பிரஷர் தான். ஆனா எலெக்ஷன் டைம்ல இந்த கணக்கு வழக்கு நிதி நிலைமையெல்லாம் பாப்பாங்களா, இல்ல ஓட்டு வாங்குறது தான் முக்கியம்னு முடிவெடுப்பாங்களா? இதுதான் இப்ப எல்லாரும் கேக்குற கேள்வி. இந்த போட்டி வெறும் பணத்தை அதிகப்படுத்துறது மட்டும் இல்ல, யாருக்கெல்லாம் இது கிடைக்கும் அப்படிங்கறதுலயும் இருக்கு. எதிர்க்கட்சி ரேஷன் கார்டு இருக்கிற எல்லாருக்கும் சொல்லுது, ஆனா இப்போதைக்கு சில ரூல்ஸ் இருக்கு. 2026 தேர்தலுக்கு அப்புறம் இந்த ரூல்ஸ் எல்லாம் தளர்த்தப்படலாம், இல்ல மாறக்கூட செய்யலாம். கடைசியில யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க கையில தான் இறுதி முடிவு இருக்கு. சரி, அப்ப அடுத்து என்னதான் நடக்க போகுது? 2026 எலெக்ஷனை நோக்கி போற இந்த பாதையில இந்த வாக்குறுதிகளோட எதிர்காலத்தை தீர்மானிக்க போற முக்கியமான ஸ்டெப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நம்ம முன்னாடி 3 முக்கியமான கட்டங்கள் இருக்கு. 1, 2 கட்சிகளும் அவங்களோட தேர்தல் அறிக்கையை வெளியிடுவாங்க. அப்போதான் இந்த வாக்குறுதிகள் எல்லாம் அதிகாரப்பூர்வமாகும். 2வது, இதனால அரசுக்கு எவ்வளவு செலவாகும், மக்களுக்கு என்ன நன்மைன்னு பெரிய விவாதமே நடக்கும். கடைசியா 3வது கட்டம், 2026 தேர்தல். அப்போ தமிழ்நாட்டு வாக்காளர்கள் தான் இறுதி முடிவை எடுப்பாங்க. இந்த தேர்தலோட முடிவு சாதாரணம் கிடையாது. இது லட்சக்கணக்கான பெண்களோட வாழ்க்கைய நேரடியா பாதிக்கும். அதே மாதிரி மாநிலத்தோட நிதி நிலைமையும் இது பெரிய அளவுல பாதிக்கும். அதனால இது நாம எல்லாரும் ரொம்ப உன்னிப்பா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். சரி, கடைசியா ஒரு முக்கியமான கேள்வியோட முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்ல திட்டங்கள் ஒரு அரசியல் ஏலம் போரா மாறும்போது கடைசியில உண்மையிலே ஜெயிக்கிறது யாரு, மக்களா இல்ல கட்சிகளா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க.